ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த ஃபிலிமுக்கான டவுன் சைடில் வந்து எனக்காக அதிகமாக இன்னும் நேரம் எடுத்து உழைக்க போகிற என்னுடைய டவுன் மிக்ஸ் இன்ஜினியர் தபஸ் நாய்க் அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸை நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஃபிலிமோட கடைசி 30 நிமிடங்கள் வந்து மொத்தமாக அவரோட கையில் தான் இருக்குது. அந்த டால்பி அட்மாஸோட அந்த மேஜிக்கை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ தபஸ் நாய்க் சார், மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் யூ. முன்னாடியே நான் வந்து ப்ரில்யூடாக சொல்லிடுறேன் இதை. தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல கடைசியாக ஒருவருக்கு நான் நன்றி, என்னோட டீம், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என்னோட கூட பணிபுரிந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டைரக்டரோட விஷன் என்னவோ அதுக்காக வந்து எவ்வளோ டு தி கோர் ஒர்க் பண்ணுமோ, முகம் சொல்லிக்காமல் சார் எனக்கு நல்ல ப்ராடக்ட் நல்லா வரணும் அவ்வளோதான் சொல்லக்கூடிய ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு தயாரிப்பாளர்கள் அவரும் ஒருவர். எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் எனக்காக இந்த இவ்வளோ பெரிய ஒரு சின்ன நியூ ஃபேஸை வச்சுக்கிட்டு இத்தனை கோடிகளை வந்து செலவு செய்ய எனக்கு வந்து ஒரு ஒரு அந்த சுதந்திரத்தை கொடுத்தாரு. படம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஷேப் அப் ஆகி வந்திருக்குன்னா அதுக்கு என்னோட ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப காரணம். இந்த இடத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். கயல் என்றாலே மீனை குறிக்குமா, கயல் விழியை குறிக்குமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு பார்க்கவர் நெஞ்சங்களை பதியம் போட்டு இடம் பிடித்திருக்கிறார் தம்பி பிரபு சாலமன். பாலச்சந்திர காலத்துக்கு பிறகு, பாரதி ராஜா காலத்துக்கு பிறகு இயக்குனருக்கு என்று தனி முத்திரை படைக்கக்கூடிய ஒரு பெரிய படைப்பாளி தம்பி பிரபு சாலமன். பாடல்கள் எல்லாம் கேட்பதற்கு செவியிலே செந்தேன் மழை, புவியிலே இமானின் சங்கீத அலை என்ற ஒரு சொல்லுக்கேற்ப அற்புதமான இசையை, கேட்கக்கூடிய வார்த்தைகளை மனதில் பதியம் போடும் அளவுக்கு மிக அருமையாக அந்த தம்பி இசையை வடித்திருக்கிறார். பிரபு சாலமனுக்கு நான் நன்றி சொல்வேன். வளரும் தயாரிப்பாளர்களுக்கு நீ படம் பண்ணி தருகின்ற அந்த பாங்கு என்னை மிகவும் உன்னை ஆராதிக்க வைக்கிறது. அதிக எதிர்பார்ப்புள்ள தமிழ் சினிமாக்களில் சில படங்களில் மிக முக்கியமான படம் கயல். கும்கி பாடல்களை வெல்லக்கூடிய பாடல்கள் இதுவரை வரவில்லை. அந்த சாதனையை கயல் தான் முறியடிக்கும் என்று நம்புகிறேன். ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆல்பம் இவருடைய கூட்டணியிலே, இமான் கூட்டணியிலே வந்திருக்கிறது. பால மகேந்திரா இளையராஜா, மகேந்திரன் இளையராஜா, மணிரத்னம் இளையராஜா என்று சொல்லும் பொழுதே ஒரு குவாலிட்டியான ஒரு காம்பினேஷன் ஞாபகம். அந்த மாதிரி இப்போ வந்து பிரபு சாலமன் இமான் சொல்லும்போது ஒரு அழகாக இருக்குது பார்க்குறக்கு. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி டெஃபினட்டாக கயலில் இன்னும் ரொம்ப அதிக, கும்கியை விட அதிக தரமான பாடல்களாக வந்திருக்குது. நிச்சயமாக இன்னும் ஒரு பிரம்மாண்டமான அழுத்தமான ஒரு இயல்பான பதிவாக தான் கயல் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுது. பிரபு சாலமன் சார் அவரோட ஒர்க் பண்ண நிச்சயமா எல்லாருக்குமே ஆசை இருக்கும். இப்போ விக்ரம் பிரபு கூட அடுத்து அவர் படம் எடுக்கிறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ சந்திரன் சொன்னார் அதையே, பட் அவர் தான் யாரையும் கூப்பிட்டு இல்லையா, அடுத்து புதுசு புதுசாக வச்சு போயிட்டே இருக்காரு. அது முழுக்க அவர் மேலேயும் அவர் கதை மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் நினைக்கிறேன். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஸ்கிரீன்ல பார்க்க முடியுது. பிரபு சாலமன் சார் இந்த படத்துல வந்து நான் கேள்விப்பட்டேன், லாஸ்ட் 30 மினிட்ஸ் டயலாக்ஸே கிடையாது, ஏதோ 1-2 இடத்துல தான் டயலாக்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேருக்கு வேலை இல்லை, தெரியுமா தெரியாதா? டயலாக்ஸ் இல்லாம நடிக்கணுமா? பாசிபிளி அது ஈஸி, அது நமக்கு ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பார்க்கும்போது ஓகே, அப்போ அது விஷுவலா அவ்வளோ ஸ்டன்னிங்கா இருக்கும்ன்றது தெரியுது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு இதை பார்க்கும் பொழுது. ஜேம்ஸ் சார், மதன் சார், அவங்க 2 பேருடைய அந்த எளிமைக்காக இவ்வளவு படங்கள் ஓடின பிறகும் நம்ம எந்த படம் எடுத்தாலும் ஜெயிக்கும் அப்படிலாம் நினைக்காம நல்ல டீமோட அசோசியேட் ஆகணும், நல்ல படங்களோட அசோசியேட் ஆகணும் நினைக்கிற அந்த எண்ணத்துக்காக இன்னும் அடுத்தடுத்த படங்களும் ஹிட் ஆகணும். நீங்க ரிலீஸ் பண்ண போற காக்கி சட்டை படமும் பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வேற வழி இல்லாம தெரிவிச்சுக்கிறேன் சார். இன்னைக்கு நீங்க ஹீரோ ஆன பிறகு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் சந்திரன் அப்படின்னு 100-200 பேர் வந்து சொல்லுவாங்க. அதில் நானும் ஒருத்தன் நினைச்சுக்கீங்க பிரதர். அவர் கூட நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு எங்க ஃப்ரெண்டோட ஷார்ட் ஃபிலிம்ல 2 பேர் ஒன்னா தான் நடிச்சோம். அப்போ ஏற்பட்ட பழக்கம் தான். இன்னைக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும் பிரபு சாலமன் சார் மூலமா லான்ச் ஆகிறார் அப்படின்னு சொல்லி. ஒரு ட்ரீம் லான்ச் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பிரதர். டெஃபினட்டா பிரபு சாலமன் சார் சொல்றதை பார்த்தா நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் மூலமா நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த படங்கள் உங்களை அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போட்டோம் இந்த கயல். அண்ட் இன்னும் பெரிய பெரிய சக்சஸ் கொடுங்க. இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்தோடனே விமல் நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தார், என்னன்னு அப்படின்னு. கீழே உட்காந்து இவ்வளவு நேரம் அஞ்சலிட்ட பேசிட்டு இப்ப பார்த்து ஆரியா வந்து நின்ட்டாரு, வீக்னஸ் எல்லாம் வீணாவில் போச்சு அப்படின்னு. பட் கவலைப்படாதீங்கன்னா அவர் போயிட்டாரு. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எனக்கு இருங்க, நானே ஒரு 4 மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன், அதை வளர்த்து விட்டு போயிடாதீங்க. சங்கர் சார் வந்து
படத்துக்கு போகிறோமில்லையோ எப்படிலாம் எடுத்திருப்பாங்க பிரமிப்பாக இருக்கும், அதுக்காகவே நம்ம போவோம். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து அண்ணன் பிரபு சாலம் அண்ணன் படத்துக்காக வந்துட்டு இருக்கோம். இது எங்கே தான் போகிறாரு, எப்படி தான் வச்சு எடுக்கிறாருன்னே தெரியல. நடிப்புக்காக போகிறது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷனுக்காக போகலாம் போல இருக்குங்கண்ணே. கண்டிப்பாக அடுத்த படத்தில் வந்துடும்ண்ணே. அப்பாடி ஒரு வாய்ப்பு முடிஞ்சுச்சு. என்னென்ன பிரபு சால்மான் வந்து இன்னைக்கு இருக்கிற அண்ணனோட பேருக்கும் புகழுக்கும் கண்டிப்பாக பெரிய ஹீரோ. யார்கிட்ட போய் கதை சொன்னாலும் கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க. இருந்தாலும் அடுத்தடுத்து ஒரு புது ஹீரோ, புது காமெடியன், ஹீரோயின் எல்லாமே அவங்க வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வெற்றி அண்ணன் கூட எப்பவுமே இருக்கணும், அண்ணனோட கூட்டணிக்கு எப்பவுமே இருக்கணும். இந்த கூட்டணி எப்பவுமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பிரபு சாலமன் சாருக்கு முதல் வணக்கம். என்னோட டைரக்டர்னு சொல்லுவேன் எப்பவுமே. அண்ட் ஒரு விஷயம் முதல்ல சொல்லிக்கிறேன், சந்திரன் கயல் ஹீரோ, நீங்கள் போட்டியில் நிற்கணும். அவர் கூப்பிட்டாருன்னா நான் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லி வச்சிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ நீங்கள் செகண்டில் நின்றுங்க. எனக்கு யானையை கொடுத்தாங்க, உங்களுக்கு சுனாமியே கொடுத்துட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியுது. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் ரிலீஸ் அன்னைக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய தூண் நம்ம இமான் சார். இன்னைக்கு எங்கேயாவது போனால் சின்ன பசங்க வந்து சொய் சொயின்னு பாடுவாங்க என்கிட்ட. பசங்க வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு ஃபோன்லேயே சொல்லிட்டாலே போடுவாங்க. பொம்பளை பசங்க சில நேரத்தில் சுத்தமே படாமல் ஐயோ ஆனந்தமே இல்லாட்டி நீ எப்போ போல சொல்ல போகிறேன்னு பாடுவாங்க. ஸோ இன்னைக்கு கூட இந்த கும்கி எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் விஷிங் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார் அண்ட் ஜேம்ஸ் சார் a wonderful run at the box office. All the best, sir. அண்ட் மை ஃப்ரெண்ட் மதன் சார், ஜேம்ஸ் சார், அவங்க ஒரு படம் ப்ரொமோட் பண்ணுறதுல வந்து சூப்பர், ரொம்ப துணிஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணார். அவரோட கட்ஸு தான் அவருக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், பாசிட்டிவான எனர்ஜி இது வரைக்கும் சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துலையும் மிகப்பெரிய சக்ஸஸ் அவருக்கு இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. பிரபு சாலமன் சார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், டெடிகேட்டட், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இஸ் a பியூட்டிஃபுல் கிரியேட்டர் நாட் ஒன்லி மூவி வைஸ். ஒரு துணிஞ்சு நியூ ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ஏன்னா ஜீவா சார் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், அதெல்லாம் வேணாம், நம்ம புது ஃபேஸ் யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். பட் அந்த கட்ஸ் இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபியூ, தமிழ் சினிமா எந்த சினிமா இருக்கட்டும். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு பிரபு சார். கிரேட் லைஃப் ஃபார் டூ ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ். அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டெக்னீஷியன், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அது எல்லா படத்துலையுமே கிடைக்காது. சும்மா எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் ஒரு லைஃப்னு சொல்லலாம். இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பிரபு சாலமன் சார், இமான் அண்ணன், யுகபாரதியன், உங்களோட கூட்டணியில் சாங்கை கேட்கணும்னு ரொம்ப ஆசையோடு ஓடி வந்தேன். அதே மாதிரி இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். The reason why I'm standing here is because of Prabhu Solomon sir. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ கூட என்ன எல்லாரும் நிறைய பேர் மைனான் தான் கூப்பிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் அந்த படம் பிரபு சார் எனக்கு கொடுத்திருந்தது. படம் பார்க்கும்போது மைனாவில் இருந்தாலும் கும்கியோட எல்லாம் டபுள் ட்ரிபிள் ஹார்ட் ஒர்க்ஸ் பார்த்துருக்க ஸ்க்ரீனில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியுது. அதோட டபுள் ட்ரிபிளாக ஸோ இந்த படம் கண்டிப்பாக மைனாவோடும் கும்கியோடும் மேலே ட்ரிபிள் சக்ஸஸாக இருக்குன்னு ஐம் விஷிங், ஐம் ஹோப்பிங், ஐம் ப்ரேயிங். ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் எல்லாத்துக்கும். இந்த மாதிரி ஜோனர் மூவி எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு சுனாமியை வந்து பேஸ் பண்ணி ஒரு மூவி, அது நம்ம ஹாலிவுட்டில் பார்த்துருக்கோம் நிறையா. பட் வந்து தமிழுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது. டீசர் ரொம்ப நல்லா இருந்தது. இமான் சார், உங்கள் மியூசிக் ஆல்வேஸ் ராக்கிங். இந்த மூவியும் வந்து ஆடியோ பெரிய ஹிட் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆக்சுவலாக நான் இமான் சாரோட ஒர்க் பண்ணுறேன், என்னோட அடுத்த படம். ஸோ என்னுடைய வேலையாக நான் அவரை மீட் பண்ணும்போது நான் இந்த படத்தை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கேன். இந்த படத்தை பற்றி தான் அதிகமாக கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. சார் எப்படி சார் வந்திருக்கு, அந்த சிஜிலாம் முடிச்சிட்டாரா சார், சாங் எப்படி சார் ஒர்க் பண்ணுவாருன்னு சொல்லி நிறைய இவருடைய படங்கள் பற்றி தான் கேட்டிருக்கேன். இப்போ நம்மலாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா லொக்கேஷன் பார்க்க போவோம். ஒரு லொக்கேஷன் பார்த்துட்டு தான் ஸ்கிரிப்டே ஒர்க் பண்ணுவார். ஏன்னா ஃபுல்லாக வந்து என்னென்ன லொக்கேஷன்ஸ்லாம் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதில் ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ண இறங்குவார். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொன்னாங்க. அவ்வளோ இங்கேருந்து கிட்டத்தட்ட நாகர்கோவில் போனால் கூட கார்லேயே எடுத்துகிட்டு கிளம்பிடுவார்.
அது எங்கே போகிறாருன்னே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 10 days போய் சுற்றிட்டு வருவார். லொக்கேஷன்ஸ்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லி. ஸோ நான் அவரை எப்போ பார்க்கும்போதும் சிஜி போயிட்டுருக்குன்னே சொல்லிட்டு இருந்தார். என்னடா எப்போ பாரு இதே சொல்லிட்டு இருக்காருன்னு நினச்சேன். ஆனால் இந்த ட்ரைலரில் அந்த சுனாமி போர்ஷன் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ அது மாதிரி இமான் சார், யுகபாரதி சார், இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய வெற்றியடைங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ. ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் மதன் ஃபோன் பண்ணி எனக்கு கூப்பிட்டாரு. என்ன மதன், ஒன்றும் இல்லை, ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், என்ன படம்னு. கயல் யார் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே புதுசாக, ஒரு சின்ன படம், நீ வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன படம், பிரபு சாலமன் கேள்விப்பட்டு வந்து பார்த்தா தான் தெரியுது, அவரு ஏதோ ஒரு பெரிய மிலிட்டரி மேஜர் மாதிரி, ஒரு 75 வயசு. அவர் வந்து ஐயா பிரபு சாலமன் இவங்களாம் பேசுறதுல எனக்கே அவரை பார்த்தா பயமா இருக்கு. அதே மாதிரி விஷுவல்லாம் பின்னிட்டாங்க. ரொம்ப பேக்ராப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பதான் தெரியும் சாதாரண ஆளு பயங்கர. அது மாதிரிதான் நிறைய வந்து பார்க்கும்போதுதான் விஷயங்கள் ரொம்ப கிரேட். இந்த பேனர்ல ஓகே இந்த படம் வருதுன்னா இது நல்லா இருக்கும்ன்றது வந்துட்டாரு. அதுக்கு மேல இந்த கயல்ன்ற படம் ஜாயின் ஆனதும் எனக்கு தெரிஞ்சு இவரு இந்த வார்னர் பிரதர்ஸ் அந்த லெவலுக்கு வந்துச்சு. எஸ்கே பார்ட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கஷ்டப்பட்டா அறிவு இருந்தா வெற்றி பெற்று விடலாம். ஆனால் சுய ஒழுக்கம் இருந்தால்தான் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளலாம். பிரபு சாலமன் அவர்கள், என் காட் பிரதர் தம்பி இமான் அவர்கள், இந்த படத்திற்கு அனைத்து பாடல்களும் எழுதிய சீரிய சிந்தனையாளன் என் இளவல் கவிஞன் யுகபாரதி, இந்த டீம் 3 பேருமே பார்த்துட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நான் அவர்களெல்லாம் விட வயது மூத்தவன்ற காரணத்தில் நெருங்கிப்படக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு எடுத்தது அந்த சுய ஒழுக்கம் தான். இந்த கயல் படம் இந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படம். மைனா எப்படி என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டாக இருந்ததோ, கும்கி எப்படி ஒரு முக்கியமான ப்ராஜெக்டாக இருந்ததோ, அதுக்கு எந்த விதத்திலையும் குறையாத ஒரு கயல். பிரபு சாலமன் சாருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சேன். எப்போவுமே அவரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து தெரிகிற ஒரே வார்த்தை வந்து காட் சென்ட் ஏஞ்சல் அப்படின்னா என்னுடைய லைஃப். மோதன டைரக்டர், நல்ல பிரதராக, ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு பாடலில் உட்காந்து வேலை செய்கிற மாதிரியே தெரியாது. 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். 2 லைனில் பேசி முடிக்க சொல்லி அது ரொம்ப சிரமம். அண்ட் த டோட்டல் க்ரூ ஆஃப் கயலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பண்ணியே ஆகணுன்ற ஒரு விதத்தில் வந்துட்டு டைரக்டர் சார் மட்டும் இல்லை, த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்துட்டு அதுக்காக உழைச்சிருக்கு. இமான் சார், இது ஒரு மியூசிக்கல் இமோஷன், ஒரு இமோஷனல் ஜேர்னியாக இருக்கும். அந்த ஒரு ஜேர்னியில் நானும் ஆனந்தியும் வின்சென்ட்டும் வந்துட்டு ஒரு அறிமுக ஆர்டிஸ்டா வந்துட்டு இங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இந்த என்டையர் லெஜெண்டரிஸ் தான். ஏன்னா எல்லாரும் வந்துட்டு ஏற்கனவே சாதிச்சவங்க, அவங்களுக்கு நடுவில் நாங்கள் இருக்கோன்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். I wish to express my gratitude to all the people involved in Kayal. First and foremost, Prabhu sir ku என்னோட sincere thanks. So you are my guiding light. நான் இங்கிருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். Apart from acting, I've learned sincerity, hard work, dedication. எல்லாமே. Thank you so much sir. ஸோ இந்த டீமோட கேப்டன் பிரபு சாலமன், அவரை பற்றி சொல்ல நிறைய சொல்லலாம். நான் இந்த 2 வருஷமா, 2 இல்லை, ஒரு 3 வருஷமா அவரோட பழகிட்டு இருக்கிறேன். ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லலாம். ஒரு விஷயம் வந்து அவருக்கு அதாவது அவருக்கு இல்லை, ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி வர வரைக்கும் அவர் விட மாட்டார். ஸோ அதை வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஹீரோயின் மற்ற நடிகர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அநேகமாக பிரபு சார் வந்து இந்த ஹீரோவை அடுத்த படத்துக்கு கூப்பிட்டா கண்டிப்பாக அவர் வரமாட்டார். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து எவ்வளோ தூரம் வேலைகளை வாங்கியிருக்கிறாரு. ஸோ அடுத்தது இந்த படத்தில் இன்னைக்கு விழாநாயகன் யுகபாரதி அண்ணன், இமான் அண்ணன். ஸோ இவங்க 2 பேருக்குமே எங்கள் கம்பெனிக்கு வந்து எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் உண்டு. ஸோ எங்கள் படத்தில் எல்லா படத்துலையுமே வந்து இவங்க 2 பேருமே ரொம்ப சிறப்பாக இசையமைச்சிருக்காங்க. என்னைக்கு இந்த படத்தோட டிஸ்கஷன் ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். இமான் சொன்ன மாதிரி தான் 2 வரியில 2 வருஷம் பண்ண வேலையை சொல்ல முடியாது. பொதுவாக எல்லா இயக்குநர்களோடும் நான் பணியாற்றி இருக்கிறேன். நிறைய பாடல்கள் எழுதியிருந்தாலும் கூட எல்லோருக்கும் வார்த்தைகளை தான் நான் ஒப்படைத்திருக்கிறேன். யாருக்காவது ஒருத்தரிடம் நம் வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும் என்று நான் பல சமயங்களில் நினைத்திருக்கிறேன். அப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைத்த இயக்குனர் தான் பிரபு சாலமன். இது ஒரு மிகையான வார்த்தையாக தோன்றினாலும் கூட அதுதான் உண்மை என்று நாங்கள் நினைக்கிறோம்.
எப்போ நாங்கள் வேலை பார்க்குறோம், எப்போ நாங்கள் பார்க்காம இருக்கிறோம், எப்போ நாங்கள் திருத்துறோம், எப்போ புதுசாக சிந்திக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. ரொம்ப இயல்பான நடவடிக்கையாக இருக்கும். பிரபு சாலமன் சார் ஒரு ரசிகர்களின் டைரக்டர் இருந்தால் அங்கு இருவேறு கருத்துக்களுக்கு இடம் இருக்காது. தலைமை தொலைக்காட்சியில் பொது மேலாளராக பணியாற்றின நான் இந்த படத்தில் ஜமீன்தார் வேடமேற்றிருக்கிறேன். இப்போ அரங்கத்தில் வந்தப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார், என்ன சார் அந்த காஸ்டியூம் வந்துட்டீங்க, கண்டினியூட்டி தேவைப்படுமே அப்படின்னாரு. அப்போ தெரிஞ்சு போச்சு கடல் 2 நிச்சயமா உண்டு என்று. ஒரு சிறந்த இயக்குநருக்குரிய ஒரு தன்மையை நான் ஐயா பாபர் சால்வன் கண்டேன். நான் வேடிக்கை பார்க்க சென்றேன். நான் படத்தில் நடிப்பதற்காக அல்ல, வேடிக்கை பார்ப்பதற்காக சென்றேன். இனி இப்படியே பார்த்தாரு. பார்த்து விட்டு ஐயா ஒரு டயலாக் கொடுக்குறேன் பேசுறீங்களான்னு சொன்னாரு. அப்போ ஆர்ட் டைரக்டர் வைரபாஜ் ஐயாவும் கூட இருந்தார். கொடுக்கையா நடிக்கிறேன். இப்போ என்ன நடிக்கிறேன், ஆனால் அன்னைக்கு நான் நடிக்கிற போது ரொம்ப தெளிவாக நல்லா நடித்தேன். எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த 75 ஆண்டுகளுக்கு இடையில எனக்கு கிடைத்த ஒரு பெரிய அற்புதம் ஆண்டவருடைய அருளும் ஐயா பிரபு சாலமனுடைய கிருபையர் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்கிறேன். வணக்கம். இந்த படத்தில் நான் இயக்குனரோட அவருடைய கதைக்கு அவருடைய விஷனுக்கு நான் வந்து உண்மை உழைச்சிருக்கேன்னு நம்புகிறேன். நீங்கள் படத்தை பார்த்துட்டு பாராட்டுங்க. 8 வயசுல ஒரு போஸ்டர் பார்த்துட்டு, ரஜினி சாரோட போஸ்டர் பார்த்துட்டு நானும் இப்படி ஒரு போஸ்டரில் இருக்கணும்னு ஆசைப்பட்டதை சார் நிறைவேற்றி விட்டுருக்காரு. ஸோ நன்றி. அதோட பெரியவங்களுக்கு நன்றி. சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோட நல்ல ஃப்ரெண்டாக என்ன அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தன்னோட புள்ள மாதிரி சார் என்ன பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி. 5 வருடங்களில் வந்து தரமான படங்களை கொடுத்துட்டு இருக்க மதன் சாரும், சிறந்த படைப்புகளை கொடுத்துட்டு இருக்க பிரபு சாலமன் சாரும் ஒன்றா சேர்ந்திருக்காங்க. இமான் சார், சிவபாரதி ஐயா, இவங்க 2 பேருடைய கூட்டணி முக்கியமாக பிரபு சார் கூட சேரும்போது தனியாக தர்றாங்க. எனக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாரதிராஜா சார், இளையராஜா சார், வைரம் சாருடைய கூட்டணி எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த 3 பேருடைய கூட்டணி எனக்கு தோணுது.